மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, எனது ராமநாதபுரம் தொகுதியில் ராமநாதபுரம் செல்வதற்கு வைகை ஆற்றில் உள்புறம் ஃபுல்லாக கருவல் மரங்கள் சூழ்ந்து வருங்காலத்தில் தண்ணி திறப்பதனால் தண்ணி போவதற்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அந்த கருவல் மரத்தை சுத்தம் செய்வதற்கு எனக்கு அதை வழிவகை செய்து கொடுக்க வேண்டும். மாண்புமிகு அமைச்சர் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் சொன்னது எனக்கு புரியவில்லை. என்னிடத்தை தனியாக வந்து சொன்னால் அது என்ன கோரிக்கை என்று கேட்டு முடிந்த அளவுக்கு செய்து தருகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அசோக்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பேராவூரணி சட்டமன்ற தொகுதியில் அக்னி ஆற்றின் குறுக்கே குறிச்சி கிராமத்தில் பண்ணவயல் ஏரிக்கு பாசன வசதிக்காக ஒரு தடுப்பணை கட்டித்தருமாறு தங்கள் வாயிலாக அமைச்சரை கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் தெளிவாக சொல்லிட்டாங்க, தடுப்பணை கட்ட போறேன் அப்படின்னு தபால் எழுதி கொடுத்தாலே போதும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தடுப்பணை கேட்காங்க. திருப்பி கூட நான் பேரவை தலைவர் நான் மறுபடியும் சொல்றேன், இந்த தடுப்பணை கட்டுவதுதான் நம்முடைய எம்எல்ஏக்களுடைய கோரிக்கையில முக்கியமானதாக இருக்க காரணத்தால் எந்தெந்த தொகுதியிலே தடுப்பணை கேட்கிறார்கள் என்று பார்த்து எது சாதகமானது என்பதையும் அரசு கணித்து அவற்றை 2 ஆண்டு காலத்துக்குள் கட்ட வேண்டும் என்று முதலமைச்சரை நான் பேசி நடவடிக்கை எடுப்பேன் என்று சொன்னேன். ஆக இவ்வளவு தெளிவாக நான் சொன்ன பிறகும் அங்கே ஒரு தனிப்படை கட்ட முடியுமா என்று கேட்கிறார்கள். எல்லா கேள்விக்கும் இந்த பதிலே போகிறார். விநாயகன் 72 மாண்புமிகு உறுப்பினர் திரு MSM ஆனந்தன், மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருத்திய விடை. ஆம், பல்லடம் ஊராட்சி ஒன்றிய கரடிபாவி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு 4 வகுப்பறைகள் கொண்ட புதிய கட்டடம் குழந்தைகள் நயப்பள்ளி உட்கட்டமைப்பு திட்டத்தின் கீழ் கட்ட ரூபாய் 69,17 லட்சம் மதிப்பீட்டில் 22-23ஆம் ஆண்டு நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டு பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்டு மாணவர்களுடைய பயன்பாட்டிற்கு கடந்த 16/5/24ஆம் அன்று ஒப்படைக்கப்பட்டது. மாண்புமிகு உறுப்பினர் MSM ஆனந்தன் இருக்கையில் இல்லை. விநாயகன் 73 மாண்புமிகு உறுப்பினர் திரு க கணபதி, மாண்புமிகு சமூகநலன் மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தங்களின் அனுமதியோடு திருத்திய விடையை அளிக்கிறேன். பெருநகர சென்னை மாநகராட்சியில் அடையாறில் பணிபுரியும் மகளிர் தங்குவதற்காக 98 படுக்கை வசதிகளுடன் ஒரு விடுதியும், அதுபோல செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் 461 படுக்கை வசதிகளுடன் ஒரு விடுதியும், கூடுவாஞ்சேரியில் 120 படுக்கை வசதிகளுடன் பணிபுரியும் மகளிர் விடுதி அரசால் தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் நிறுவனம் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சென்ட் தாமஸ் புனித தோமையார் மலை பகுதியிலும் மற்றும் இப்பொழுது பணிபுரியும் மகளிர் விடுதி கட்டப்பட்டு வருகிறது. ஏற்கனவே சென்னை மாநகராட்சியில் இருக்கும் பணி விடுதி இருக்கும் பட்சத்திலும் இந்த ஆண்டும் புதியதாக ஒரு பணிபுரியும் மகளிர் விடுதி கட்டுவதற்கு இந்த நிதிநிலை அறிக்கையில் நம் அன்பு அமைச்சர் அவர்களுடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்கை வெளியிட்டுள்ளார்கள். மதுரவாயல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 97 தனியார் பணிபுரியும் மகளிர் விடுதிகள் செயல்பட்டு வருகின்றன. அந்த தொகுதியில் வில்லிவாக்கத்தில் மட்டும் 8 தனியார் பணிபுரியும் மகளிர் விடுதிகள் செயல்பட்டு வருகிறது. மீண்டும் அந்த மதுரவாயல் தொகுதியில் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அரசு மூலம் பணிபுரியும் மகளிர் தங்குவிட தேவைப்படும் பட்சத்தில் தகுதியான இடம் தேர்வு செய்யப்பட்டு அளிக்கப்படின் தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதி நிறுவனம் மூலம் பணிபுரியும் மகளிர் விடுதி கட்டுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மாண்புமிகு உறுப்பினர் கணபதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதுரவாயல் தொகுதி வில்லிவாக்கம் ஊராட்சி ஒன்றியம் அயப்பாக்கம் முதல்நிலை ஊராட்சியில் மகளிருக்கான விடுதி கட்ட அரசு ஆவணம் செய்யுமா என்பதை தங்கள் மூலியமாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். அதாவது இடம் தேர்வு செய்யப்பட்டு அளிக்கப்படின் நம்மளுடைய அரசின் மூலம், அதாவது பணிபுரியும் மகளிர் விடுதி நிறுவனம் மூலம் பணிபுரியும் மகளிர் விடுதி அமைத்திட இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும்.